லவ் யூ நண்பாஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங்காக அக்காஸ் ட்ரைலர் அக்கா அதெல்லாம் போயிட்டு இருக்குல்ல, அந்த லிஸ்ட்டில் ஆட் ஆனால் இப்போ நம்ம அச்சு அக்கா ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ ஏன்னா ஃபேன்ஸ் எதிர்பார்க்குறது எல்லாமே அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணுற விதத்தில் எல்லா ஃபேன்ஸுடைய ஹார்ட்லையும் அக்கா ரிஜிஸ்டர் ஆகிட்டாங்க. ஃபேன் பாய் சம்பவத்தை அவங்க ஒவ்வொரு முறையும் நிரூபிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில் தான் ஃபேன்ஸ் ஷோ டைம் எப்போ ஆரம்பிப்பாங்க, கேடிஎம் கரெக்டாக எல்லா இடத்துக்கும் ரீச் ஆயிடுச்சா இதெல்லாமே பேசிகிட்டு இருக்கு. அதை பார்த்து ரெஸ்பான்ஸாக இப்போ ரீசெண்டாக ஷேர் பண்ணியிருக்காங்க. எல்லாமே பர்ஃபெக்டாக நடக்கும், நாங்கள் கண்டிப்பாக அதுக்கான அப்டேட்ஸ் ஷேர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போதில் அச்சு அக்கா வேற லெவல் அப்படின்னு சொல்ல தோணுச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போது கோட்டுனுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் அப்டேட்டுகள் என்னவாக இருக்கும் அப்படின்றது தான் எல்லாருடைய கேள்வியாகவும் இருக்குது. ஏன்னா இப்போது அந்த படத்தில் நடிச்ச ஆர்டிஸ்டுக்கான இன்டர்வியூஸ் எல்லாம் வந்தால் தான் அதுக்கான தனி ஒரு எதிர்பார்ப்பு ப்ரொமோஷன்ஸ் நடக்கும்ல. ஆனால் டீம் சைட் ரொம்பவே சைலண்டாக இருக்காங்க. இன்னும் ஏன் ஆர்டிஸ்டை கூப்பிட்டு படத்தை பற்றின ப்ரொமோஷன்ஸ் இன்டர்வியூஸ் பண்ணாமல் இருக்காங்க? ஒருவேளை ஆடியன்ஸுடைய எதிர்பார்ப்பு லெவலில் ஒரு செட்டப் லெவல்லே வச்சு படத்தை கொண்டு போய் நம்ம சேர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களான்றது எனக்கு சத்தியமாக தெரியல. ஏன்னா பிளாங்காக இருக்கட்டும் சர்ப்ரைஸ் ஆகட்டும் தான் வெயிட் பண்ணுறாங்க போல். ஸோ அப்படி தான் டீம் சைடும் நடந்துட்டு இருக்கு. இதற்கிடையில் வேறு நம்ம அண்ணா வந்து கட்சி கொடியும் அதுக்கான பாட்டும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கட்சி கொடி ட்ரெண்ட் ஆச்சோ இல்லையோ, அந்த பாட்டு நல்லாவே ட்ரெண்ட் ஆகிடுச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு தமன் லிரிசிஸ்ட் விவேக் பிரதர் செஞ்சுருக்காங்க. செம்மையாக இருந்துச்சு. படத்தில் கூட இப்படி இல்லையடா, இவ்வளோ வைப் ஆகுறோமேடான்ற அளவுக்கு பாட்டு சூப்பராகவே இருந்துச்சு. அந்த பாட்டு நல்லாவே இருந்துச்சு. நான் கேட்டுக்கிட்டே இருந்தேன்னா பார்த்துக்கோங்கல்ல. ஸோ அது வந்ததுலேருந்து கோட்டெல்லாம் எல்லாம் விட்டாச்சு, எல்லாம் இப்போ அந்த பாட்டு தான் கேட்டுட்டு இருக்காங்க. அப்படி இருந்துச்சு. ஸோ இப்போ ஆடியன்ஸ் எல்லாம் கோட் பக்கம் வரணும்னா அடுத்த ஒரு அப்டேட் தரமாக வரணும். ஸோ அந்த பக்கம் இருக்கிற மாதிரி சூப்பரான விஷயங்கள் நடக்கணும். ஸோ அது எல்லாமே டீம் பண்ணணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா அந்த மாதிரி தான் டீம் சைடு வந்து ஒரு விஷயம் நான் கேள்விப்பட்டேன். இன்னொரு முறை விஜயனா கிட்ட ஆடியோ லான்ச்சுக்காக கேட்டு பார்க்கலாமான்னு கொஞ்சம் டிஸ்கஷன் நடந்துச்சான். பட் அது என்ன நடக்க போகுதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி படத்தினுடைய அடுத்த ஒரு பாடல் 4th சிங்கிள் வரும் படத்துக்கு முன்னாடின்னு நான் சொல்லிட்டே இருந்தேன் இல்லையா. ஸோ அதுக்கான வேலைகள் நடந்துட்டு இருக்கு. கண்டிப்பாக அதுவும் கூடிய விரைவில் வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இப்போ மோஸ்ட்டாக நம்ம எதிர்பார்க்கக்கூடியது மற்ற ட்ராக் லிஸ்ட் எவ்வளோ, ஸோ அது எல்லாமே ரிலீஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஆல்பம் ட்ராக் கோட் டீம் சைடு வந்து வரணும், ஆடியோ லான்ச்சே இல்லைனாலும். ஸோ கண்டிப்பாக இந்த கம்மிங் வீக்கில் அதை எல்லாமே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ 4th சிங்கிள் விரைவில் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன இன்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ எதிர்பார்க்கலாம். கண்டிப்பாக நான் நினைக்கிற மாதிரி யுவன் அவர்களுடைய பர்த்டே ஸ்பெஷலாக வரும்னு நான் நினைக்கிறேன். இதுக்கு மேலே பரபரப்பான விஷயங்களில் தந்தால் செமையாக இருக்கும்னு நினைக்கிறேன். எப்படியும் செப்டம்பருக்கு மேலே ப்ரோமோஸ் வரது உறுதி. அதுக்கு முன்னாடி என்ன பண்ண போகிறாங்கன்றது தான் என்னுடைய கேள்வியாக இருக்குது. ஸோ நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க, என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லிடுங்க. மீண்டும் தகவலுடன் சந்திப்போம். லவ் யூ ஆல். பபாய்.